ஒன்றே ஐந்தாய் விதியாய் கதியாய் ஒன்றே அறிவாய் அருளாய் அன்பாய் ஒன்றே பரமாய் இதமாய் அனைத்துமாய் ஒன்றே சிவமாய் சக்தியாய் சிவசக்தியாய் ஒன்றில் ஒன்றாய் ஒன்றி வணங்கிடுவோம் ஒன்றில் ஒன்றாய் ஒன்றி வணங்கிடுவோம் நாம் ஒன்றி வணங்கிடுவோம். சந்தோஷம். இந்த சந்தோஷம் ஒவ்வொன்றுக்கும் தேவை, எறும்புக்கு கூட தேவை. மற்ற ஜீவராசிகளுடைய கஷ்டங்களையும் இன்ப துன்பங்களையும் அவருடைய வேதனைகளையும் புரிந்து கொள்கின்ற ஆற்றல் மனிதனுக்கு இப்போது இல்லை. அந்த காலத்தில் இருந்தது. அந்த காலம் பிரமாதமாக இருந்துச்சு. எல்லா இன்றைக்கி சயின்ஸ் என்ன சொல்லுதோ அது சயின்ஸ் இல்லாமே அது அந்த காலத்தில் பிரமாதமாக இருந்துச்சு. அந்த அறிவு சிற்றறிவு பேரறிவாக மாறணும். பேரறிவாளன் திருன்னு சொல்லுவாங்க. இறைவனுக்கே பேரறிவாளன் என்ற பொருள் உண்டு, இறைவனுக்கே. ஆக சிற்றறிவு சிறு சிறு நிலையிலே சிறு சிறு புத்தியில் தான் இருக்கும். உடல் சுகம் உள்ள சுகம் இதிலே மயங்கிடும். அது தாண்டிய சுகம் அறிவு சுகம், விஞ்ஞான சுகம். அந்த இதிலே மனுஷன் அந்த சுகத்திலே மேய்ஞ்சிக்கிட்டு கிடக்கிறானே தவிர சுகத்துக்கு அப்பால் இன்னொரு பெரும் சுகம் உண்டு. இதுக்கு அப்பால் அந்த காலத்து எப்படி இருந்தது அப்படியெல்லாம் சொல்ல. இது பாரதத்தை மட்டும்தான் சொல்ல, மற்ற உலக நாடுகளுக்கு இது பொருந்தாது. பாரதத்தில் என்ன தவம் நிறைந்த நாடு. இன்றைய மனிதன் கதை நிறைய பேசுகிறான், ஆனால் வாழ்க்கையை உணர்றதுலேருந்து விலகிட்டான். நோக்கிய நுணுக்கரிய நுண்ணுணர்வே நுண்மையான உணர்வு நம்மகிட்ட உண்டு, அது முக்கியமானது. தவத்தை விட்டால் அவமான வாழ்க்கை தான். அவமான வாழ்க்கை, வாழ்க்கை. அந்த தவ வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதமான சக்தி நம்ம உள்ளே ஆத்மாவிலிருந்து வெளிப்பட்டு அண்டவெளியிலிருந்து வெளிப்பட்டு ஒன்று கூடி நம்மை வாழ வைக்கிறது. அந்த தவசக்தி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தா அலைவுகள், எங்கே பார்த்தா உலகம் முழுவதும் பரவி இருக்கு. பாரதம் உலகத்திலே மிக சிறப்பான நாடு. ஏனென்றால் தவபூமி. நமக்கு அப்பால் உள்ள இருக்கின்ற மெய்ப்பொருளை அறிகின்ற ஆற்றல் படைத்த மக்கள் ரிஷிகள் இருந்து தவத்தை செய்திருக்கிறார்கள். அவர் மெஞ்ஞானத்தை நிலையில் வாழ்கின்ற மக்கள் இங்கு அதிகம், மெஞ்ஞான மக்கள். அந்த நிலை தவம் உயர்ந்தது. தவசிகள் தவசிரேஷ்டர்கள் ஞானிகள்லாம் தவம் செய்வான். தேவையற்ற உணவுகளை நீக்கிவிட்டு ஞானத்துக்கேற்ற கொள்கைகளை கடைபிடித்து கொண்டு ஆசைகள் எல்லாம் திறந்து விட்டு பாசங்களை நீக்கிவிட்டு பேர அன்பு மயமாய் கடவுள் நிலையிலே அப்படியே அமர்ந்து உட்காரும், பலகாலம் உட்கார்ந்திருப்பான். சித்தர்கள்லாம் அப்படி தான், நிறைய பலகாலம் தவம் செய்வான். அவனுக்குள்ளே ஒரு அமானுஷ சக்திகள்லாம் வரும். தன் பிறப்பை அறிவான், தன் மரணத்தை அறிவான், நாளைக்கு என்ன வரும் இன்பத்தையும் அறிவான், துன்பத்தையும் அறிவான், என்ன நடக்க போது முன்கூட்டியே தெரியும். அந்த காலத்திலே நான் இப்போ ஒரு முக்கிய செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த காலத்தில் வந்த இயல்பான வாழ்ந்த மக்களுக்கெல்லாம் தனக்கு மரணம் எப்பொழுது வரும்னு தெரியும். 3 மாதத்துக்கு முன்னாடி 4 மாதத்துக்கு முன்னாடி ராமலிங்க சாமி முன்னாடியே சொல்லிவிட்டார். சுவாமி விவேகானந்தா 1 ஆண்டுக்கு முன்னே தான் நிலையை சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு சித்தர் சுவாமிகள் 6 மாதத்துக்கு முன்னாடி தான் இறைவனை அடையப் போகின்ற தன்மையை சொல்லிவிட்டார். மாதா சித்தர் 3 மாதத்துக்கு முன்னாடி கடவுளை அடையப் போகிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆகவே இயல்பான ஒரு முறையான ஒரு வாழ்க்கை சத்திய நெறியோடு வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் எல்லாமே தெரிவிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அந்த காலத்தில் பல உண்மைகள் நம்மை விட்டு மறைந்து விட்டன. பல உண்மைகளை நாம் கவனம் செலுத்துவதில்லை. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் அந்த காலத்தில் தனக்கு எப்பொழுது மரணம் வருது அந்த உள்ளே இருந்து அவனுக்கு குறிப்பு கிடைக்கும், அசரீர் கிடைக்கும், குறிப்பு கிடைக்கும். ஏன்னா அருள்நிலை பெற்றவர்கள் அவர்களெல்லாம். அந்த நிலை தவம். ஒரு நாளைக்கு ஒரு மனிதன், எல்லா மனிதனுமே ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது கட்டாயம் தவம் செய்ய வேண்டும். எங்கே சார் கோயிலுக்கு போகிறதுக்கு நேரம் இருக்குது, வேலை கடுமையான வேலை சார். என்ன சார், என்ன பெரிய வேலை? நீ வாழ்வதற்கு வந்திருக்காய், உன் வாழ்வதற்கான கவனத்தை செலுத்து. அதை விட்டுட்டு எதை செய்து கண்டு என்ன பண்ண போகிற? முழுமையாக வாழ தெரியல,
பூரண வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியல, வாழ்க்கையில் முழு சுகத்தை அனுபவிக்குன்னு தெரியல, எந்த சுகத்தையும் அங்கே ஒன்று இப்படி ஒன்று அப்படி ஒன்று பார்த்துட்டு போறீங்கன்னா என்ன அர்த்தம்? முழுமையாக வாழ் இந்த உலகத்து பூர்ண உலகத்து இந்த உலகத்து வந்துட்ட எல்லாம் பூர்ணமாக இருக்குது, எல்லாம் பேரழகாக இருக்குது, எல்லாம் இன்பமயமாக இருக்குது, எல்லாம் ஆனந்தமயமாக இருக்குது. நீ ஏன் அழுதுட்டுருக்க? நீ எழுதுற, உன் மனைவி எழுது, உன் தாய் எழுதுறா, எல்லாம் அழுகுறாங்க, ஏன் எழுதுற? அழுதுருக்கா இந்த உலகத்துக்கு வந்த? இல்லையே. ஆகவே தவம் நிஷ்டையும் கைகூடும் நிமுடருள் கந்த சஷ்டி கவசந்தனைன்ட்டு பாலதேவராயன் சொல்கிறார். கந்த சஷ்டி பாடி பாலதேவராயன். ஆகவே 1 மணி நேரம் ஒவ்வொருத்தரும் தவம் இருக்க வேண்டும். தனித்து இருங்க, மனுஷ கூட்டத்தை சேராதீங்க. ஆக பல சித்தர் உலகத்தை விட்டு விலகிவிடு, உன்னை உணர்ந்த கற்றுக்கொள், உனக்குள்ளே என்ன இருக்கின்ற கற்றுக்கொள். இந்த உலக தத்துவங்கள் எவ்வளவோ இருக்கின்றது, நான் அறுதியிட்டு சொல்வேன், திட்டமிட்டு சொல்வேன், தெளிவாக சொல்லுவேன், சுட்டிக்காட்டி சொல்லுவேன். நமக்குள்ளே பிரம்மாண்டமான உலகம் இருக்குது. மாயவரத்திலே இன்றைய மயிலாடுதுறையிலே குதம்பை சித்தர் என்று ஒரு சித்தர் இருந்தார். அவர் தஞ்சை மாவட்டத்தில் தான் பிறந்தார். மிக சிறந்த தவசிரேஷ்டர். 246 பாடல்கள் எழுதியுள்ளார். 18 பாடல் தொகுப்பு பாடல் அருளியுள்ளார். அந்த சித்தர்கள் சொல்லுகின்றார்கள், உலகத்தை பற்றி சொல்கின்றார். வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்பாருக்கு பட்டையும் எதுக்கடி குதம்பாய், பட்டையும் எதுக்கடின்னு சொல்கிறார். ஆக கடவுள் தான், வெட்ட வெளி தான் கடவுள் என்று தெளிவாக சொல்லுகிறார்கள். அதே சித்தர் சொல்கிறார், தவத்தை பற்றி சொல்கிறார். அழகாக தவத்தை பற்றி சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? கொல்லா விரதம் வேண்டும். எதையும் கொல்லுகின்ற தன்மை உண்டு. கொசு இருக்கிறது, கொசு நிறைய வந்துவிட்டாக என்ன பண்ணுறோம்? கொல்றோம். அந்த கொசு ஆகாயத்தில் பறக்கிறது, எல்லாருள்ளையும் உட்காருது, ரத்தத்தை எடுக்கிறது, உறிஞ்சி சிரஞ்சி அதுகிட்ட ஒரு சிரஞ்சி வச்சுருக்கு, மாடர்ன் சிரஞ்சி அப் டு டேட் லெவலில் இருக்குது. அந்த ரத்தத்தை எடுக்கிறது, அது ரீங் ஒரு சத்தத்தை கொண்டு பாடுது. ரிங்குன்னு ஒரு மந்திர சிலபிள்ஸ். அந்த மந்திரத்தை எங்கே இது பண்ணுது, அதை அடிக்கும்போது அது ஒரு மரணக்குரல் கொடுக்குது. அந்த குரல் யாராவது கேட்டிருக்கீங்களா? இல்லை. அலட்சியம் நம்மகிட்ட. அந்த கொசுவை போன்று ஒரு சின்ன கொசுவை நம்மளால் படைக்க முடியுமா? இல்லை. அந்த கொசு நிறைய வந்துட்டால் அதை சாகடிக்காமல் கொல்லாமல் அதை வெளியே அனுப்புறது வழி தெரியுமா நமக்கு? அதனால தான் 6 அறிவுன்னு சொல்லிக்கிறோமே. எனக்கு தெரியல, கோச்சிக்காதீங்க. 6 அறிவு உள்ள மனுஷன் இப்போ 600 கோடியில் எத்தனை பேர் இருக்கான்னு ஒரு லிஸ்ட் எடுத்தால் அதெல்லாம் போட்டிருக்கு டேட்டாஸ். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா எடுத்தோன்னு வச்சுங்க, 6 அறிவு உள்ள எத்தனை பேருனாக்க ஒரு 50 கூட தேர மாட்டான்னு நினைக்கிறேன். 50 கூட தேரமாட்டேன். ஏன்னா எல்லாம் 6 அறிவு உள்ளவன தான் அமைதியாக வாழ்வான், அன்போடு வாழ்வான், ஆசையாக வாழ்வான், ஒருத்தருக்கு ஆண்மனையை ஒருமைப்பாட்டோடு வாழ்வான், சரிப்பான், எல்லாம் நல்லா இருக்கணுமா, எல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறான். அதெல்லாம் இப்போ அந்த கிடையாதே. அந்த இதில் பார்க்கணும். அப்படிப்பட்ட கொசுக்கள்லாம் நிறைய வந்ததுன்னா அதை மாற்றுறதுக்கு, அது நம்ம எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு மருந்து சொல்கிறேன், கேட்குறீங்களா? ஒரு 1/2 கிலோ மஞ்சள் வாங்கி வச்சிங்க, குழி மஞ்சள் வாங்கி வச்சிங்க. அந்த மஞ்சளில் நல்ல மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் வச்சிங்க, நல்லா அழகாக அடுக்கிடுங்க. அடுக்கிட்டு கொஞ்சம் குங்குமத்தை வச்சுட்டு ஒரு சின்ன கற்பூரம் வச்சு ஏற்றுருங்க. ஏற்றிட்டிங்கன்னா அந்த மஞ்சள் என்ன பண்ணும்? புகையாக மாறிடும். அந்த குங்குமம் மஞ்சள் சேர்ந்து அந்த புகையை வாசனைக்கு, அந்த வாசனை மஞ்சள் வாசனை நம்ம உகர்ந்தாக்கா இருமெல்லாம் போயிடும். அப்படிப்பட்ட தன்மை அந்த வாசனையை கண்டோன்னே எல்லா கொசும் நம்மளை விட்டு போயிடும். நீங்கள் என்னென்னமோ வாங்குறீங்களே மார்க்கெட்டில், அந்த விஷவாயு நம்ம ஜனிக்கிறதை விட விஷவாயு சுவாசிக்கிறதை விட இந்த மஞ்சளுடைய வாசனை, அக்னியிலிருந்து வருகின்ற வாசனை எல்லா கொசுகளையும் விரட்டு. இந்த வாசனையை கண்டால் கொசுக்கெல்லாம் தானாக போய்விடும். இப்படி ஒரு ஜீவனை கொள்வதற்கு பதிலாக நமக்கு தொல்லை செய்கின்றவர்களை அதிலிருந்து நம்மளிருந்து விலக்கி விடுதல் எப்படிங்கிற அறிவை பயன்படுத்தலாமே? பயன்படுத்துறது கிடையாது. ஆகவே தவ நிலைக்கு இதெல்லாம் வந்தோம்னா, தவம் இருந்தோம்னா இத்தகைய உண்மைகள்லாம் நமக்கு புலப்படும். இத்தகைய உண்மையெல்லாம் நமக்கு புலப்படும். தவத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? கொல்லாமை வேண்டும். எந்த ஜீவனுக்கும் தொல்லை கொடுக்கக்கூடாது, கொல்லக்கூடாது. அந்த உயிர்